ஆச்சரியமா இருக்கு. எதுக்காக இந்த ஆள் இவ்வளோ வேகமாக ஓடுறாரு? ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? என்னாச்சு சார்? சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சார். எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். உங்களுக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லுங்களேன் சார். ப்ளீஸ் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஆனா உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் உங்க போனை கொடுங்க சார். போன் எதுக்கு சார்? போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும் சார். போலீஸ்க்கு ஃபோன் பண்ணணும். போலீஸுக்கு எதுக்காக ஃபோன் பண்ணணும்? உங்களுக்கு என்னாச்சு சொல்லுங்க. சார் இப்போ அதை சொல்றதுக்கு டைம் இல்லை சார். தயவு செஞ்சு போனை கொடுங்க சார். பாருங்க, பயப்படாதீங்க. நானும் சிஐடி தான். சிஐடி கூப்பிடுறேன், இருங்க. ஆட, ஏன் ஓடுறீங்க? சிஐடியோட பேர் சொன்னது ஏன் ஓடுறான் இந்த ஆளு? ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னன்னு பார்க்கணும். அபிஜித், உடனே ஹைவேக்கு வா. உடனே பார்க்குறேன். சோலங்கி சார் என்ன சொன்னார்? ஃபோன் பண்ணி இந்த ரோடுக்கு வர சொன்னார். டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஆனால் டென்ஷனாக பேசினார். இப்போ சாரோட ஃபோன் லொக்கேஷன் எங்கே இருக்கு? சார், சால்கே சாரோட ஃபோன் லொக்கேஷன் முன்னாடி போய் லெஃப்ட். சார், சோலங்கி சாரோட மொபைல் இங்கே தான் காட்டுது சார். சோலங்கி சார், சோலங்கி சார், சோலங்கி சார், சோலங்கி சார், உள்ள போய் பார்ப்போம். சோலங்கி சார், வாங்க, சீக்கிரம் வாங்க. சோலங்கி சார், சார் எங்க இருக்கீங்க? சோலங்கி சார், சோலங்கி சார், சார் சார், 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 சாலுக்கி சாரோட ஃபோன். ஃபோன் இங்கே இருக்குன்னா சாரும் இங்கே தான் எங்கேயாவது இருக்கணும். சார், டாக்டர் சார், சார், சோலங்கி சார், டாக்டர் சார், 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 ஓ நோ, ஓ மை காட், சீக்கிரம் வாங்க. பார்த்து சங்கிலியை கொண்டு வாங்க, சீக்கிரம். பார்த்து பார்த்து. மாட்டியாச்சு. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஓ நோ, உயிர் இருக்கு சார். நிக்கல், தரைக்கை கிட்ட சொல்லு. ஸ்டீம் அப்புறம் ஹீட்டை உடனே ரெடி பண்ண சொல்லு, சீக்கிரம். வெளியே இல்ல. சொல்லுங்க சார். சார், சாலுக்கி சார், சொல்லுங்க சார். சார் எழுந்துருங்க. சாலுக்கி சார். இப்போ உன் பாடி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. பாடி டெம்பரேச்சர் 5 டிகிரி தான் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க, இல்லைன்னா சாருக்கு. மை காட் சார், ஸ்டீம் ஆயிடுச்சு. பாடி டெம்பரேச்சர் குறைஞ்சபட்சம் 60 to 70 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கும். ஆனா
சாலங்கி சார் ஐஸ் தண்ணியில் இருந்தார். டெம்பரேச்சர் அதிகமாக கொஞ்சம் டைம் ஆகும்ல சார். ஒரு வேலை பண்ணுங்க, இங்க முகத்தில் அடிங்க. இங்கே இங்கே வேண்டாம் வேண்டாம் அபிஜித், முகத்துல வேண்டாம். ரொம்ப பெயினா இருக்கும், முகலாம் எரியும். தாரிகா, இவரு தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவருக்கு எப்படி தெரியும்? கமான் கமான். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார், நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? ஐ எம் சாரி, நான் நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க நான் இப்போ உயிரோட தான் இருக்கேன். நான் உயிரோட இருக்கேன். அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் மட்டும் லேட்டாக்கி இருந்தீங்கன்னா நான் போய் சேர்ந்துருப்பேன். எனக்கு தெரியவே தெரியாது எப்போ என்னை இழுத்து ஐஸ் கட்டி பாக்ஸில் அவனுங்க போட்டாங்கன்னு. நான் ஒருத்தனை தேடுறதுக்காக அங்கே போயிருந்தேன். அப்போ தான் என்னுடைய கண்ணில் கேஸோட புகை என் மேலே அடிச்சிடுச்சு. என் கண்ணு. மை காட் சார், உங்க கண்ணு இப்போ பரவாயில்லையா சார்? இது எத்தனைன்னு சொல்லுங்க. அட கிண்டல் பண்ணாதப்பா. உன்னோட கை எங்க இருக்கு? என்ன சார் சொல்றீங்க? இது உங்க கண்ணுக்கு மேல சார், கண்ணுக்கு மேல. எத்தனைன்னு சொல்லுங்க சார். அட உன்னுடைய குரல் மட்டும் கேக்குது அபிஜித். எனக்கு கண்ணு தெரியலப்பா. நான் எங்க இருக்கேன் அபிஜித்? சார் நீங்க உங்க லேப்ல இருக்கீங்க சார். சார் சார் நான் தாரிகா சார். சார் சார் நான் பூர்வி. என்னப்பா இதெல்லாம்? என் கண்ணுக்கு யாருமே தெரியல. என் கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மை காட் அபிஜித். சார் நான் எங்க இருந்தனோ அங்க என் பக்கத்துல ஏதாவது பிணத்தை நீங்க பாத்தீங்களா? ஆமா சார், ஒரு ஆளோட டெட் பாடி இங்க தான் சார் இருக்கு. சரி, அப்போ அவன் கருப்பு கலர் கோட்டு பேண்ட் கிரே கலர்ல ஷர்ட் போட்டிருக்கானா? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், இருக்கான். அவனே தான் சார், அவனே தான். ஆனா அவன் அங்க என்ன சார் நடந்துச்சு? அவன் என்கிட்ட உதவி கேட்டுட்டு என்ன பார்த்துட்டே ஓடிட்டான். பார்க்கணும். இங்க பாருங்க, எனக்கு அங்க ஒரு பெண்ணோட செருப்பு சத்தம் கேட்டுச்சு. பொண்ணு வர சத்தமா? அப்புறம் 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 அப்பதான் நான் துப்பாக்கியால சூட் பண்ற சத்தத்தை கேட்டேன். அப்புறம் யாரோ ஒருத்தன் கத்துற சத்தம் கேட்டுச்சு. நான் அப்பதான் சத்தம் போட்டு கத்தினேன். நீங்க என்னடா பண்றீங்க? யாரையாவது கொண்டுட்டீங்களா நீங்க? அப்புறம் எனக்கு தெரியல, 2 ஆளுங்க எங்க இருந்தோ அங்க வந்தானுங்க. என்ன பனிக்கட்டியில இழுத்து தள்ளினானுங்க. அப்பதான் எனக்கு ஒரு வண்டி ஓடுற சத்தம் கேட்டது. அப்போ அவங்க என்ன பேசினானுங்கன்னா ஹைவே பக்கம் கூட்டிட்டு போக சொன்னாங்க. அது மட்டும்தான் எனக்கு கேட்டது. சரிங்க சார், அந்த காரை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஆமா அபிஜித், இடது பக்கம் போன போது அங்க கதவு கிட்ட நான் ஒரு ப்ளூ கலர் காரை பார்த்தேன். ப்ளூ கலர் கார். நிக்கில், விக்ரம், ப்ளூ கார் ஹைவே பக்கம் போயிருக்கு. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சச்சின், இந்த ஆள் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சாகணும். என்ன பண்றாங்க, எதுக்கு போனான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். தாரிகா, அவரை பார்த்துக்கோங்க, நாங்கள் வந்துடுறோம். சார், நான் உங்களுக்கு ஆன்டிடோட் ரெடி பண்றேன். உங்க கண்கள் ரொம்ப சீக்கிரத்துல சரியாயிடும் சார்.
நிக்கில், சார் இந்த கார் தான் ஃபேக்ட்ரிக்கு வெளியே சாலங்கி சார் பார்த்துருக்காரு. ஏதாவது கிடைச்சதா? இல்லை சார், இந்த கார் ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காரில் எதுவுமே கிடைக்கல சார். ஓகே, வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு இந்த கார் யார் பேரில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். வண்டியை ஃபாரன்சிக் அனுப்புங்க. சாலுக்கே சார் ஒருத்தர் இருந்தும் கூட ஒருத்தர் கொன்னுட்டு ஓடி இருக்கான். கண்ணா கப்பில், நீ எங்கடா போயிட்ட? உன் அம்மா நீ இல்லாம எப்படி வாழ்வேன்னு கொஞ்சமாச்சும் நினைச்சு பாத்தியா? அம்மா கபிலம்மா அழாத, கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போய் தண்ணி கொண்டு வாங்க, போங்க. சரி சார். இந்தாங்க தண்ணி குடிங்க மேடம். இங்க பாருங்க, உங்களோட வேதனை எங்களால புரிஞ்சுக்க முடியுது. கபில கொலை பண்ணிட்டாங்க, அப்புறம் நேஹாவை காணோம். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். எதுக்குன்னா, கொலைகாரனை நாங்கள் பிடிக்க. எங்களுக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. யாருக்காவது இந்த கல்யாணம் பிடிக்கலையா? ஐ மீன், யாராவது இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களா? நீங்க எதுக்காக பேசாம நிக்கிறீங்கன்னு தெரியல. சார், ஆரம்பத்தில் இந்த ரெண்டு குடும்பம் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே இல்லை சார். அதனால இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணுறதுக்கு முடிவு எடுத்தாங்க. நேஹா நாங்கள் இல்லாமல் அவளே கல்யாணம் பண்ணிக்க போறான்ற விஷயம் தெரிஞ்சதும் வேற வழி இல்லாமல் நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டோம். எங்களுக்கு வேற வழியே தெரியல சார். இங்க பாருங்க, எனக்கு இப்பவும் விருப்பம் இல்லை தான். நேஹாவோட மூலையில வெறும் களிமண் தான் இருக்குன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்க நேஹாவோட மாமாவா இருந்தோம் எதுக்காக இப்படி பேசுறீங்க? பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சிருக்கு, ரெண்டு பேரும் மெச்சூர்ட். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சமுதாயத்தில் எங்கள் கௌரவம் குறைஞ்சிடாது. ஆனால் நேஹாக்காக அதுக்கும் நாங்கள் சம்மதிச்சோம். எங்கள் சமுதாயத்தில் எந்த ஒரு பொண்ணும் தனக்கு தானே மாப்பிள்ளை தேடிக்கிட்டது இல்லை. ஆனால் நாங்கள் ஒத்துக்கிட்டோம். அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு லானு கூப்பிட்டோம். ஆனால் நேஹாவோ இல்லை கபிலோ ரெண்டு பேரும் வரல. ப்ளீஸ் அழாதீங்க ப்ளீஸ். சின்னா, நீ நேஹாவோட ஃப்ரெண்டு, அப்புறம் உன்கிட்ட அவ இதை பற்றி ஏதாவது சொன்னாலா? இல்லை சார், எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, என்ன இது? இப்போ என்ன சார் பண்றது? சாலங்கி சார் நேஹாவை கடைசியா ஃபேக்டரியில பார்த்துருக்காரு. ஐ மீன், சத்தத்தை கேட்டிருக்காரு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. கண்ணு நல்லா தானே தெரியுது. கண்ணு பரவாயில்ல, மூளையில தான் கொஞ்சம் கேஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவரு சிரிக்கிறாரா? இந்த ரெண்டு காயத்தை பார்த்ததுல இருந்து அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. 2 புல்லட் பாய்ஞ்சதுல ஆஹா, ரெண்டும் டெட் பாடியில் தான் கிடைச்சதா? ஆமாம் சார், 2 குண்டு கிடச்சிது. ஒன்று 0.38 mm, அப்புறம் இன்னொன்று ஒரு நிமிஷம், 0.38 இல்லையா? ரெண்டாவது 0.32 mm. அப்புறம் இந்த 2 குண்டையும் நானும் அப்புறம் வைபவும் எடுத்தோம். சரி, எந்த துப்பாக்கியில் சுட்டா என்ன? சரி, குண்டை நீங்க எடுக்கலன்னா நாங்க எடுப்போமா என்ன? இப்ப என்ன? தாலிங்கி மூலையில எந்த குழப்பமும் இருக்காது. பயங்கரமான இடி விழுந்திருக்கும் போலயே. ஆமா, இந்த 2வது காயத்தை எப்ப பார்த்தாரோ அப்பத்துல இருந்து பைத்தியத்தை போல சிரிக்கிறாரு, சிரிச்சுட்டே இருக்காரு. அப்படி நடக்க தான் செய்யும். ஒரு புல்லட் சத்தத்தை கேட்டிருக்காரு, ஆனா பாஞ்சது 2. ஒன்னு அபிஜித், கபில் தன்னுடைய கல்யாண ட்ரெஸ்ஸை வாங்கறதுக்கு வீட்டில இருந்து டைலர் கிட்ட போயிருக்கான். இப்போ டைலர் கிட்ட இருந்து அவன் போக வேண்டிய இடம் கல்யாண மண்டபத்துக்கு. ஆனா கல்யாண மண்டபத்துக்கு கபில் போகவே இல்லை. அவன் நேரா போனது ஐஸ் ஃபேக்டரிக்கு. ஏன் அவன் ஐஸ் ஃபேக்டரிக்கு எதுக்காக போகணும்? சரி, என்ன நடந்துச்சோ அது டெய்லர் கடையில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவன் தன்னோட வழியை மாத்திருக்கான். சார். சார், இவர் தான் அந்த டைலர். நாங்க கபிலை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்கணும். தயவு செஞ்சு நீங்கள் என்கிட்ட கபில் அண்ணனோட பேரை சொல்லாதீங்க சார். ஏன், என்னாச்சு? சார், மேரேஜ் ஹாலுக்கு போகிறதுக்கு
நேற்று என்னோட ஸ்கூட்டர் வாங்கிட்டு போனார். இன்னும் அதை திருப்பி என்கிட்ட கொண்டு வந்து தரவே இல்லை. இங்க பாரு, கபிலை கொலை பண்ணியிருக்காங்க. என்ன, கபில் அண்ணனை கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா அபிஜித், அப்படி கபில் இந்த டைலரோட ஸ்கூட்டரை எடுத்துட்டு போயிருந்தான்னா அந்த ஸ்கூட்டரும் அங்க பக்கத்துல எங்கேயாவது இருந்திருக்கணும்ல. கபில் சார் அவனை பார்த்துருக்காரு. அந்த ஸ்கூட்டரை தேடி கண்டுபிடிக்கணும். இது பசுமாட்டு சாணம் போல இருக்கு. ஏன், எருமை மாடுதா கூட தான் இருக்கலாம். தாரிகா, அந்த கார்ல ஏதாவது கிடைச்சதா? அந்த பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சொல்லுங்க சார். சரி தாரிகா, இந்த தலைமுடி ஒரு பொண்ணோட தானே? இல்லை சச்சின், காரில் பொண்ணே கிடையாது. என்ன? ஆமாம் சார். ஏன்னா காரில் கிடைச்ச தலைமுடி சாம்பிள்ஸ் எல்லாமே ஆண்களோடது. என்ன ஆச்சரியமா இருக்கு? அந்த பொண்ணு நேஹா கார்ல இல்லைன்னா எங்க போயிருப்பா? ஒருவேளை ஐஸ் ஃபேக்டரியில இருக்காளோ? ஆனால் சார், அந்த ஃபேக்டரியை நாம நல்லா சோதனை போட்டுமே சார். இல்ல சரியா இன்னொரு செக் பண்ணணும். இன்னொரு விஷயம் சார், சார் வண்டியோட டயரில் காஞ்சி போன சாணம் கிடச்சிது. அதை பார்க்கும்போது எப்படி தோணுதுன்னா, இந்த வண்டி சாணி நிறைய இருக்கிற இடத்துல ரொம்ப நேரமாக நின்ன மாதிரி இருக்குது சார். சரி, அது தெரிஞ்சிடும். காரோட நம்பரை வச்சு ஓனர் பேர் தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் தெரிஞ்சிடும். முதல்ல நேஹாவை காப்பாற்றணும். மொத்த ஃபேக்டரியையும் நல்லா செக் பண்ணுங்க. நேஹா இங்கே தான் இருக்கணும். அந்த பக்கம். என்னடா அது, இங்க நேஹா காணமே. நேஹாவை யாரும் கூட்டிட்டும் போல. அப்ப அந்த பொண்ணு எங்க போயிருக்கும்? சச்சன், எல்லாரும் சீக்கிரமா வாங்க. ஏ பிஜோ, எந்த வேலையும் ஒழுங்கா செய்யறதில்ல. ஒழுங்கா வேலை செய்ய பாரு. போய் வேலையை பாரு. போடா. சரியான சோம்பேறி. அண்ணே, இந்த இடம் உங்களுதா?
சார் நீங்க அதுவும் இங்க கப்பலையும் நேஹாவையும் கொலை பண்ண கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சிச்சா? ஆமாங்க மாமா. யார் அது? என் அண்ணன் பொண்ணை யார் கொன்னது? நீதான். நானா? நீங்க என்ன பேசுறீங்க? நான் எதுக்காக எங்க அண்ணன் பொண்ணை கொல்ல போறேன்? சரி நீங்க கொல்ல, சரி ஆள் வச்சு கொலை பண்ணீங்களா? சார் எனக்கு நரகத்தில் கூட இடம் கிடைக்காது சார். அப்போ உங்களுடைய நீல காரு ஐஸ் ஃபேக்டரி எதுக்கு போச்சு? நீலக்காரா? அட பொப்பாட், இங்க வா. நம்ம கிட்ட எத்தனை கார் இருக்கு? 13. அட 12 விழுந்துருச்சு. சார் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அந்த நீல நிற காரு திருடு போயிடுச்சு. அப்படியா? எப்போ திருடு போச்சு? இப்போதான் 4-5 நாளுக்கு முன்னாடி. எஃப்ஐஆர் ரிப்போர்ட் இருக்கா? ஏய் அந்த எஃப்ஐஆர் ரிப்போர்ட்டை கொடு. நான் ரிப்போர்ட் பண்ணவே இல்லையே. ரிப்போர்ட் பண்ணலையா? போதும் ட்ராமாவை நிறுத்து மாமா. நேஹாவையும் கபிலையும் கொண்டு வந்து நீதான். நல்லா செக் பண்ணி பாருங்க. ஓ, இதுதான் அந்த டைலரோட ஸ்கூட்டி. இதை தான் கப்பில் எடுத்துகிட்டு போயிருக்கான். இதில் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கான்னு பாருங்க. சத்தன் கே. இந்த ஸ்கூட்டர் அந்த டைலரோட தான். ஒரு வேலை பண்ணுங்க, இதை ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு 30 தந்தூரி, 7 பாலக் பன்னீர், 4 ஜீரா ரைஸ். நீங்கள் உட்காருங்க சார், இப்போவே கட்டி வைக்கிறேன். வாங்க சார் வாங்க. சார் நாங்கள் சிஐடிலேருந்து வரோம். வணக்கம் சார். ஒரு விஷயம் சொல்லுங்கள், நேற்று ராத்திரி எதிர்க்கு ஜங்ஷனில் உங்களுக்கு ஏதாவது ஷூட் பண்ணுற சத்தம் கேட்டுச்சா? ஷூட் பண்ணுற சத்தமா? இல்லை சார், எனக்கு எதுவும் கேட்கலையே. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள். ராத்திரி ஒரு ஆள் இந்த பக்கம் ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போயிருக்காரு, அவரை யாரோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அது எனக்கு தெரியாது சார். ஆனால் நேற்று சாயந்தரம் ஒரு கஸ்டமரு அங்கே உட்காந்துருந்தாரு. அவர் பேசிகிட்டு இருந்தார். ஜங்ஷனில் யாரோ 2 பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாங்களா? 2 பேர் சண்டை போட்டாங்களா? அந்த கஸ்டமர் யார்? அது சார், அவர் தினமும் சாயந்தரம் இங்கே சாப்பிட வருவார். என்கிட்ட அவரோட மொபைல் நம்பர் இருக்குது சார். இதுதான் சார் அவரோட மொபைல் நம்பர். திவ்யா, இவனுக்கு ஃபோனை போட்டு பீரோக்கு வர சொல்லு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஆளை நல்லா பாருங்கள். இவரை நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கன்னா பார்த்தீங்களா? ஹைவேல என்ன நடந்தது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா? ஆமாம் சார், இந்த ஆளு ஒரு ஆளோட கழுத்தை நெரிச்சான் சார். யார் நீ? எதுக்காக என்ன கொல்லணும்னு நினைக்கிற? நேஹா எங்க? எதுக்காக என்ன கொல்ல நினைக்கிற? நேஹா எங்க? சார் அந்த பிடியில இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணல. அப்புறம் ஒருத்தர் கத்துனா, அப்புறம் 2 பேரும் வேற வேற திசையில ஓடிட்டாங்க சார். அந்த இன்னொரு ஆள் யாரு? அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? இல்ல சார், ஏன்னா அவரோட முகம் துணி வச்சு மறைச்சிருந்தாரு. என்ன? துணியை போட்டு முகத்தை மூடி இருந்தானா? ஆமாம் சார். இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் அபிஜித். யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கு, அதாவது கபில் ஹைவேல இருந்து கல்யாண மண்டபத்துக்கு போறான்னு. சார் நிறைய பேருக்கு தெரியும். நேஹா குடும்பம், கபில் குடும்பம் அங்க கல்யாணத்துக்காக அத்தனை பேர் வெயிட் பண்ணாங்களே. ஆனா கேள்வி என்னன்னா, அந்த ஆளோட சண்டை போட்டதுக்கு அப்புறமா கபில் கல்யாண மண்டபத்துக்கு போகாம ஐஸ் ஃபேக்டரிக்கு போயிருக்கான். ஏன்? அபிஜித், இதுக்கான பதில அந்த ஆளால தான் சொல்ல முடியும். யாரோட கழுத்தை கபில் நெரிச்சானோ அவன். அந்த ஆளுடைய கழுத்தை நெரிச்சதுக்கான அடையாளம் இருக்கணும். அவன் எனக்கு நல்லா தெரியும்.
சிஜு இங்க வா. என்ன சார்? ஆமாம், என்னது இது? ஏதோ மறைக்கிற போல. சார் வாங்க கூட. சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் எதுவும் பண்ணல, விடுங்க சார். சார் என்னை விடுங்க சார், நான் சத்தியமாக சொல்கிறேன், விடுங்க சார். சார் கழுத்தை காட்ட வெக்கப்படாத சார். இதோ பாருங்க சார். உன் கழுத்துல இந்த கீறல் எப்படிப்பா? அது ராத்திரி தூங்கும்போது கழுத்தில் எலி புறாண்டுடுச்சு சார். அதனால தான் சார் இந்த காயம் வந்துச்சு. அப்புறம் அபிஜித், அந்த எலியோட அட்ரஸை கண்டுபிடி. எஸ் சார். எலி ஒழுங்கா சொல்லிடு, எதுக்கு கபிலையும் நேஹாவையும் கொன்ன? சார் நான் கபிலை மட்டும்தான் சார் சுட்டேன். நேஹாவை நான் கொலை பண்ணல சார். அது கபில் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டான். அப்புறம் கபில் என் கழுத்தை நெரிச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தான் நேஹா எங்கன்னு என்கிட்ட கேட்டான். அதனால நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் சார், நேஹா ஐஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கான்னு. சரி, கபிலை எதுக்காக ஷூட் பண்ண? சார் அது மாமா தான் சார் சொன்னார். என்ன வளர சிஜோ, நான் தான் அவனுக்கு கிடைச்சனா? சார் இவன் சொல்றதெல்லாம் போய், நான் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை சார். மாமா பாவப்பட்டு நீங்கள் கொடுத்த லெட்டர் என்கிட்ட கொடுத்தான். அதில் எழுதியிருந்துச்சு, அது கபில் காட்டோட முற்றத்துக்கு வரான், அவனை ஷூட் பண்ணிவிடு, அப்புறம் நேஹா ஐஸ் ஃபேக்ட்ரியில் இருக்கான்னு இருந்துச்சு. சார் இவன் சொல்றது எல்லாமே போய். என் பையன் பபட் கிட்டே அவனுக்கு கொடுக்க சொல்லி பில்லு தான் அமிச்சேன் நான். சார் சார் நான் ஒன்றும் போய் சொல்லல சார். சார் இங்கே பாருங்கள் சார், அந்த லெட்ரு. இந்த லெட்ரு நான் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கேன். ஏன்னா இதை வச்சு பணம் வாங்கணும்ல. கபில் காட்டு முற்றத்துக்கு வந்துகிட்டு இருக்கான், அவனை ஷூட் பண்ணிடு. நேஹா ஐஸ் ஃபேக்டரியில் இருக்கா. என்ன மாமாஜி, இந்த லெட்டரை எழுதுனது நீ தானே? இல்ல சார், நான் அப்படி. ஏன்னா அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்றது உங்களுக்கு பிடிக்கல, அதனால அவங்கள கொன்னுட்டீங்க. இல்ல சார், இல்ல சார், அந்த அளவுக்கு நான் கெட்டவன்லாம் கிடையாது சார். ஏய் பாப்பட், இங்க வா. நான் உங்ககிட்ட ஒரு பில்லு கொடுத்தேன்ல, இவங்கிட்ட கொடுக்க சொல்லி. அந்த பில் எப்படி லெட்டரா மாறிடுச்சு? அப்பா நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ நான் அதை தான் அவர்கிட்ட கொடுத்தேன். போப்பட், கண்ணா ஒரு விஷயம் சொல்லு. அப்பா உனக்கு இந்த லெட்டரை கொடுத்தாரு சரியா? எங்க வச்சு கொடுத்தாரு? எங்களோட வீட்டில். உங்க வீட்டில். அதுக்கப்புறம் நீ இந்த லெட்டரை சிஜு கிட்ட எப்போ கொடுத்த? எங்க வச்சு கொடுத்த? இந்த வீட்டில். இந்த வீட்டில். சரி, அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு. உங்க வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் நீ எங்கேயாவது நின்னியா? ஆமாம், கேரேஜில். கேரேஜ்லையா? அங்கே ஏன்? அது வழியில் ஒரு ஆள் வந்து என்னோட வண்டியை இடிச்சிட்டாரு. அவர் வலுக்கட்டாயமாக என் வண்டிக்குள்ளே வந்து என்கிட்ட சண்டை போட ஆரம்பித்தார். அப்படியா? சரி, பரவாயில்லப்பா. அபிஜித், ஒருவேளை இப்படி இருக்குமோ? அந்த இன்னொரு வண்டிக்காரன் லெட்டரை மாற்றிருந்தா? இருக்கலாம் சார். அதுக்கப்புறம் என்னாச்சுப்பா? அப்புறம் நான் கோவத்தில் அவரோட கண்ணாடியை உடைச்சிட்டேன். நீ வந்து என் வண்டி இடிச்சிட்டல்ல, நான் என்னோட செத்து போயிருப்பேன். நான் செத்து போயிட்டேன், எங்கள் அப்பாவுக்கு யார் பதில் சொல்கிறது? நீ வந்து இடிச்சிட்டல்ல உன்ன. அவருக்கு கண்ணாடி இல்லாமல் கண்ணே தெரியல. பாவம், அவர் ஒழுங்காக டிரைவ் பண்ணி போயிருப்பாரா தெரியல. நீயே எங்ககிட்ட இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லலை? அப்பா எப்போவும் ஒன்று சொல்லுவார், என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தான் பதில் சொல்லணுமா. அதிகமாக பேசினா என்ன எல்லாரும் முட்டாள்னு சொல்லுவாங்களாம். இல்லைப்பா, நீ ரொம்ப புத்திசாலி தான் சார். கண்ணாடி இல்லாமல் அந்த ஆளால் பார்க்க முடியாது. அப்போ கண்டிப்பாக பக்கத்தில் தான் ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ரொம்ப சரியா சொன்ன அபிஜித். எந்த இடத்துல வண்டிங்க ரெண்டும் மோதிக்கிச்சோ அந்த பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி ஷாப்புங்களில் நாம் போய் விசாரிக்கணும். சார், வண்டி நின்ன இடத்துல எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு, ஆனால் எதுவுமே கண்டுபிடிக்க முடியலையே சார். வாங்க இங்கேயும் போய் செக் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்கள் சார். நாங்கள் சிஐடிஸ். ஒரு ஆளை பற்றி உங்ககிட்ட நாங்கள் விசாரிக்கணும். சொல்லுங்கள் சார். உங்ககிட்ட ஒரு ஆள் நேற்று கண்ணாடி சரி பண்ணுறதுக்காக வந்தாரா? அதாவது அவரோட கண்ணாடி ரொம்ப மோசமாக உடைஞ்சிருந்தது, ஒரு சண்டையில் உடைஞ்ச மாதிரி. முக்கியமாக கண்ணாடி இல்லாமல் அவரால் சுத்தமாக பார்க்க முடியாது. ஆமாம் சார், வந்திருந்தார். 2-3 மணி நேரம் இருந்தார், அப்புறம் கிளம்பிட்டார்.
அவர் யாரோ போப்பட்டுங்கிற ஆளை திட்டிக்கிட்டு இருந்தார். அவர் தான் இவரோட கண்ணாடியை உடைச்சாருன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, அவர் தான். அவரோட பேர், அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? ஐயோ இல்லை சார், அவர் இருந்து வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் அவர் எனக்கு பில் பே பண்ணும்போது கிரெடிட் கார்டில் பண்ணார் சார். கிரெடிட் கார்டா? அவனை பிடிக்க இது போதுமே. ஹலோ, சிஐடிக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருச்சு. ஓகே, நான் டாக்டர் சாலுங்கியாவை எப்படியாவது ஐஸ் ஃபேக்டரிக்கு வர வச்சிடுறேன். ஓ, டாக்டர் சாலுக்கே, என்னோட ஆட்கள் உன்னை பனியில உரைய வச்சாங்க. இருந்தாலும் நீ உயிரோடு தப்பிச்சிட்ட. உன்னோட மரணம் என் கையில தான் நீ எழுதி இருக்கு போல இருக்கு. இப்போ உன்னை ஸ்ட்ரைட்டா ஷூட் பண்ண போறேன். எழுந்துரு, எழுந்துரு. உன்னோட இடம் இனிமே ஜெயில்ல. ஏன் கபிலையும் நேஹாவையும் கொன்ன? நேஹாவை நான் வெறுக்கிறேன். அப்புறம் கபில ரொம்ப விரும்பின. ஆனா அவன் அந்த நேஹானால கபில் என்ன ஏறெடுத்து கூட பார்க்கல. அதனால நீ அவங்க 2 பேரையும் கொல்ல முடிவு பண்ணிட்ட. ஆமா, நான் நேஹாவை அவளோட ட்ரெஸ்ஸை ட்ரை பண்றதுக்காக என்னோட பொட்டிக்கு வர சொல்லி சொன்னேன். நான் கபிலை கொல்றதுக்காக சேஜியோட சேர்ந்து பிளான் பண்ணேன். சேஜி அவனை முதுகுல சுட்டான். கபில் தப்பிச்சிட்டான். அதனால நானே இங்க ஃபேக்டரிக்கு வந்து கபிலை கொல்ல வேண்டியதாயிடுச்சு. I love you, Kapil. I'm sorry. I'm sorry. போப்பட் கையில் இருந்த பில்லுக்கு பதிலாக லெட்டரை எப்படி நீ மாற்றின? நான் என்னோட ஆளுங்க கிட்ட சொன்னேன். போப்பட்டோட காரை வேணுமே போய் எடுக்க சொல்லி சொன்னேன். அப்புறம் நான் கையால் எழுதுகிற லெட்டர் அங்கே வைக்க சொல்லி சொன்னேன். அப்புறம் பில்லை எடுக்க சொன்னேன். நீ நினைச்ச எல்லாரும் நேஹா அப்புறம் கபில் ஃபேமிலியா சந்தேகப்படுவாங்கன்னு. முக்கியமா உண்மை என்னைக்குமே மரியாதைச்சினா. நீ 2 கொலைகளை பண்ணிருக்க. சிஐடி ஆபீசரை கொல்ல முயற்சி பண்ணிருக்க. இதுக்கான தண்டனை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ரொம்பவே கடினமான தண்டனை.